எனக்கு ஒரு கொஸ்டின் மாஸ்டர். நம்ம வந்து இந்த மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு போவோம். அப்புறம் வீட்லயும் நம்ம நிறைய டிவைன் சாங்ஸ் போட்டுக்கிட்டே கேட்டுட்டே இருக்கிறோம். அப்போ ம் நம்ம அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? இப்போ கோவிலுக்கு போனா அர்ச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ம் அர்ச்சனை பண்ணும்போது நம்ம பேர் சொல்லி பண்ணும்போது உண்மையாவே அது நமக்கு பெனிஃபிட்டா, அது நமக்கு நல்லதுதான் பண்ணுதா? அது அது ஒரு கொஸ்டின். உங்களோட அது உங்களோட ஒரு ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அது. அர்ச்சனா அதுக்கு மீனிங் வேற. அது பூஜான்றதுக்கு மீனிங் வேற. அதை பக்தின்றதுக்கு பத்தி. மீனிங் வேற. அது பத்தி சரி. உங்களுக்கு முழுசா டீட்டெயிலா தெரியணும்னா துளசி தலவன் ஒரு புக் இருக்கு, தமிழ்ல இருக்கு அது. சரி. அப்புறம் அந்த சப்ஜெக்ட் மேல பிஎம்சிலேயே நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஒரு ஒரு அந்த என்ன சொல்ல அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆ நம்ம இப்போ யோகான்னு சொல்லுவோம். யோகான மீனிங் என்னது? உங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. யோகானா நம்ம பாடியில பண்ற யோகா தான். டெய்லி எக்ஸசைஸ் பண்ற யோகா தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. எல்லாருக்குமே இல்லாம உங்களோட ஆ, டெஃபினேஷன் மட்டும், நீங்க ஆமா ஆமா. மட்டும் உங்களோட டெஃபினேஷன் சொல்லுங்க. மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து யோகானா எக்ஸசைஸ் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அப்புறம் ஆ இப்போ மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அதுக்கான சில எக்ஸ்பிளனேஷன் மாஸ்டர்ஸ் கிட்ட, சில மாஸ்டர்ஸ் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த டிஃபரன்ஸ் தான் எத்தனையோ வேர்ட்ஸ்க்கு இருக்கு. பூஜான்னா அதுக்கு மீனிங் வேற, பக்தினா அதுக்கு மீனிங் வேற. நம்ம மைண்ட்ல நம்ம நினைக்கிற டெஃபினேஷன் வேற, ஆனா ஒரிஜினல் மீனிங் வேற. நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் கேட்கறதுக்கு இனிப்ப நல்ல இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நீங்க கேக்குறீங்க, இது வந்து கடவுளோட இது அது சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து சொல்ல சொல்ல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்ட்ல டியூன் பண்ணி வச்சிருக்கீங்க. அது கேட்டதுனால உங்களுக்கு என்ன எனர்ஜி வராது. நீங்க மனசு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு ஃபீலிங் மட்டும்தான். ஆனா அந்த விஸ்வ சஹஸ்ர நாமம்ல இருக்கிற ஒரு ஒரு சஹஸ்ரநாமமோட மீனிங் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? அந்த ஒரு சரி. நீங்க யாருக்கிட்ட நீங்க அந்த சஹஸ்ரநாமம் கேட்கறீங்களோ அவங்க கிட்ட ஒரு ஒரு சஹஸ்ரநாமுக்கு என்ன மீனிங் நீங்க கேளுங்க. ம். சும்மா படிச்சுட்டே இருந்தா உங்களுக்கு ஒன்றும் வராது. சும்மா ஆ, டயர்ட்னஸ் தான் வரும். அதுல மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சுட்டீங்கன்னா அப்போ அந்த விஷ்ணுவோட அவதாரம், அவரோட லட்சணம், அவரோட கேரக்டர், அவரோட பர்சனாலிட்டி, அது பத்தி தான் அந்த புக், அந்த சாஸ்திரநாமம்ல இருக்கு. ஆ, வர்த்தமான பிரபுன்னு ஒரு ஒரு வேர்டு இருக்கும், ஒரு சென்டென்ஸ் இருக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல. ம், வர்த்தமான பிரபுன்னா என்ன? வர்த்தமானம்னா பிரசன்ட், ம். இந்த மொமெண்ட்ல இருக்க ஒரு கடவுள்னு அர்த்தம். ஓகே. சும்மா படிச்சுட்டே இருக்கிறோம் தவிர அந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங்கே தெரியாம ஃபாலோ பண்றோம். ஸோ எது நீங்க எந்த மந்திரமோ எந்த ஸ்லோகமோ என்ன வேணாலும் நீங்க எந்த இதெல்லாம் படிக்கிறீங்களோ ஆன்மீகம் ரிலேட்டடா எல்லாத்துக்குமே மீனிங் தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணும்போது தான் அதோட பலம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஓகே. இல்லைன்னா ஏதோ அதே பயத்துல பண்ற மாதிரி ஆயிடும். ஆ. ஹோமம் ஹோமம் பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹோமம் சொல்றாங்க. பேர் நிறைய வித்தியாசமான பேர்ல வச்சு சொல்றாங்க. ஹோமம் வந்து அது கூட வந்து உண்மையாவே வந்து டிவைன் எனர்ஜியோட. இப்ப நம்ம ஹோமம் வந்து நம்ம பண்ண போறது இல்ல. வேற ஒருத்தர் தான் வந்து பூஜாரி தான் பண்ணுவாரு. ஸோ உண்மையாவே அது வந்து பண்ணா அது வீட்டுக்கு வந்து உண்மையாவே டிவைன் எனர்ஜி பெனிஃபிட் இருக்கா சார்? அது அவங்க பண்றது வந்து. நீங்க மெடிடேஷன் பண்ணாத டிவைன் எனர்ஜி இதெல்லாம் வரும்பா. நீங்க காசு கொடுத்துட்டு 1/2 கிலோ ஆப்பிள் கொடுத்துட்டு 1/2 கிலோ வாழைப்பழம் கொடுத்துட்டு யாரோ வந்து பண்ணாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்க இப்போ இல்ல. ஹோமம் இருக்கு. ஆனா அந்த அந்த ஹோமம் அதுல யூஸ் பண்ற ஒரு ஒரு மெட்டீரியல், அங்க யூஸ் பண்ற ஒரு ஒரு ஸ்லோகம், அதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியுமா? இல்ல யாரு பண்றாங்களோ அவங்களுக்கா தெரியுமா? அது நீங்க கேளுங்க. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஓகே குரு பிரவேசமா, இது சத்யநாராயண விரதம் பண்ணுங்க, குரு பிரவேசமா ஹோமம் பண்ணுங்க, இது கிடையாதுமா. திஸ் இஸ் நாட் த வே. நீங்க உங்களுக்கு மீனிங் தெரியல, ஏதோ ஒரு அது என்ன சொல்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ற மாதிரி ஆயிடும். அதனால சும்மா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது கூட ஒரு பிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எப்பவுமே எந்த வேலை பண்ணாலும் அதுல இருக்கிற டெப்த், அதுல இருக்கிற ஒரு டிவைன் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே சார். நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே நம்ப தேவையில்லை. நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. தேங்க்யூ காயத்ரி மாஸ்டர். மந்திரம் இருக்கு. ஆ காயத்ரி ஆமா. மந்திரம் இருக்குல்ல, அதோட ஆமா. மீனிங் தேடுங்க.
நம்ம என்னன்னா சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு பைஹேட் பண்ணியிருக்கோம். காயத்ரி மந்திரம் டக்க 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 என்னமோ ரைட்ஸ் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம். அது ஓகே. பட் அதோட மீனிங் தெரிஞ்சுட்டு நீங்க உச்சரிக்கணும் அது. அப்போதான் அதுல டிவினிட்டி இருக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து உங்களுடைய என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். நான் நீங்க ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்ரி வித் மீ ஆர் நாட். உங்களோட கருத்தை சொல்லுங்க. அதை நான் படிச்சேன். அதாவது ஆம், அந்த ரிமோட் வியூவிங், ஆஸ்ட்ரல் டிராவல் இதெல்லாம் வந்து ஆம், அமெரிக்கன் கவர்மெண்டே, அதாவது எல்லா கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது ஆம், என்ன சொல்றது, கல்ஃப் வார் போது கூட அவங்க வந்து எங்க எக்ஸாக்ட்லி அந்த வெப்பன் இருக்குதோ ஏதோ இந்த பின்லாடி அதான் சில விஷயங்களை வந்து அறியறதுக்காக வேண்டி அவங்க ஆஸ்ட்ரல்லா அவங்களுடைய சோல்ஜர்ஸ் ஆர்மி பர்சன்ஸையே வந்து ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க போய் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல அது இருக்கு தே ஆர் மேடம். நான் ரொம்ப யூசிங். வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் அது. ஆஹா. ஓகே. ரிமோட் வியூவிங்ன்றது எல்லாருக்குமே இருக்கு. வெறும் அமெரிக்கா இல்ல, சைனா, எல்லா கவர்மெண்ட் அதை யூஸ் பண்றாங்க. ம். அப்ப உலகத்துல எல்லா ரிமோட் வியூவிங் இஸ் கவர்மெண்ட்டுமே. அபிலிட்டி. ம். எல்லாருக்குமே ம். தெரியும், எல்லாருக்குமே அந்த அபிலிட்டி இருக்கு. ம். Yeah, yeah. அது இல்ல. ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ப்ராக்டிஸ்க்கு அதுக்கு ரிலேட்டட் சர்டன் ஆர்கனைசேஷன்ஸ் கூட இருக்கு. உங்களுக்கு ட்ரைனிங்கும் கூட கொடுப்பாங்க. ம். ஓகே. So மனோராய் everybody is இன்ஸ்டியூட் using. கனடால இருக்கு. மனோராய் இன்ஸ்டியூட்னு ஒரு கனடால இருக்கு. ராபர்ட் ஏ Mhm. மனோராய் ஆத்தர் பேரு. Mhm. அவர் எழுதின Mm. 3 புக்ஸ் நீங்க படிக்கலாம். அவுட் ஆஃப் பாடி, ஃபார் ஜெர்னிஸ், அல்டிமேட் ஜெர்னிஸ். Mhm. ஓகே. ஓகே. அண்ட் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சன்ஷைன் பிஃபோர் டான் அந்த புக்கில் வாசிக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன். அதாவது அந்த அந்த கிரகத்தில் வந்து சம் பீப்புள் டேர்ன் பேட் அண்ட் தென் கடத்துறாங்க, கிட்னாப்பிங் அந்த மாதிரிலாம் நடக்கிறது. அப்போ வந்து ஆம், அந்த இன்னொரு இடத்துலையும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு புத்தகத்தில் கூட ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து வேற கிரகத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டை அவங்க கடத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து பூமியில மட்டும்தான் நடக்கிறதுன்னு நினைச்சோம். அது வேற வேற கிரகங்கள்லயும் அப்படி பண்றாங்களா? அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? எல்லாமே இருக்கு மேடம். இப்போ லா ஆஃப் ஒன், ரா மெட்டீரியல், நீங்க அந்த புக்கு மெட்டீரியல் நீங்க படிச்சீங்கன்னா அதுல வந்து இந்த பூமி மாதிரியே நம்மளோட கேலக்சிலேயே 22% 20 எத்தனையோ நம்ம கேலக்சில சே சம் ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. ம்ஹும். அந்த ட்ரில்லியன் ஸ்டார்ஸ்க்கு ஒரு சே சம் 10 ட்ரில்லியன் பிளானட்ஸ் இருக்கு. அந்த 10 ட்ரில்லியன் பிளானட்ஸ்ல தேர்ட் டைமென்ஷன் நம்ம மாதிரி இந்த உயிர்ன்றது 22% இருக்கான். ம்ஹும். ஓகே. ஓகே. ம். ஸோ நம்ம விட மோசமான உலகம் இருக்கு, நம்ம விட பெட்டரான உலகமும் இருக்கு. ஓகே. When, அப்போ when you are aware of all those things, no, then it is easy to connect everything. அதே ம்ஹும். மாதிரி ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கிற லைஃப் எவ்வளோ இருக்குன்னா 13% இருக்கான். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே. ம். நம்ம பூமி மேல என்ன இருக்குன்றது கண்டுபிடிச்சதுக்கு நம்மள்கிட்ட டெக்னாலஜி கிடையாது. ம். அதெல்லாம் வரும்போது இன்னும் அற்புதமா ம். இருக்கு. ஆனா அது வரப்போகுது, இன்னொரு 10 இயர்ஸ்ல எல்லாம் தெரிய வந்துடும். ம்ஹும். ம். அந்த அந்த டிஸ்க்ளோஷர்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதை பத்தி இப்ப நிறைய கேள்விப்படுறோம். ஆனா ஒன்றும் ஃபுல் டிஸ்க்ளோஷர் நடக்கல இல்லையா? ம். அந்த ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி கவர்மெண்ட் நேரடியாக ஒத்துக்குப்பாங்களா, இல்லாட்டி சும்மா சும்மா? கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எந்த கன்ஃபர்மேஷன் வராது. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு பெரிய கூண்டாது ஆக்சுவலா. ம். இட்ஸ் a very big mafia government that they don't reveal actually. தெரிஞ்சா கூட they don't reveal. ஓகே. ஓகே. பட் த்ரூ மெடிடேஷன் நீங்க நீங்க யாருன்னு நீங்க உங்க கூட நீங்க கனெக்ட் ஆனாலே போதும் மேடம். நீங்க த என்டையர் யூனிவர்ஸ்க்கு நீங்க கனெக்ட் ஆன மாதிரி. ம். ம். அதுக்கு ரெஃபரன்சஸ் உங்களுக்கு இதுல நிறைய தியோசாபிக்கல் சொசைட்டில நிறைய கிடைப்பாங்க. அப்புறம் ம். டொலரிஸ் கெனான் புக்ஸ்ல உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துடும். நீங்க வெறும் ஒரு ஹிப்னோதெரப்பி மூலமாவே நீங்க இந்த பூமி மேல ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க, எந்தெந்த லோகத்துல இருக்கீங்க, எந்தெந்த டைமென்ஷன்ல இருக்கீங்க, எல்லாமே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ம். ஓகே. ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், உங்க நெய்பர்ஸ்க்கும், உங்க ரிலேட்டிவ்ஸ்ல, உங்க ஊர்ல எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கும், எந்த லைஃப் டைம்ல எல்லாமே தெரிய வந்துடும். ம். அப்படி ம். பார்க்கும்போது இந்த உலகத்துல எவனுமே மூணாவது மனுஷனே கிடையாது.
ம் ஏதாவது ஒரு லோகத்துல ஏதாவது ஒரு ஜென்மத்துல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். ம் ம் ம். அது எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிடும்னா, வசுதைக குடும்பம் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஸ்லோகம் வரும். ஞாபகம் வரும். ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் ஒரு டைம் இருந்தா இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன். ஏன்னா நிறைய வந்து யூடியூப்ஸ்ல வந்து வருது இப்பெல்லாம், அந்த ரெப்டிலியன்ஸ் அவங்கள பத்தி எல்லாம் நிறைய வருது. அதெல்லாம் உண்மையா? அது இல்லாட்டி நம்ம என்ன so many things are coming up on யூடியூப்ல, அதை யூடியூப்ல நம்பலாமா? வருது அதாவது எல்லாமே. யூடியூப்ல எது வந்தாலும் எல்லாமே உண்மை கிடையாது மேடம். அப்ப இந்த அது பில்லி நம்ப காசன்ல தேவையில்லை. ம் அது அது ஓகே. அது தெரியல. அது எல்லாமே வந்து நீங்க மெடிடேஷன்ல நீங்க கன்ஃபர்மேஷன் வாங்கலாம், ரைட்டா ம். ராங்கான்றதுக்கு. பில்லி கார்சன் அவர் அப்புறம் நிறைய ரீசர்ச் பண்ணிருக்காரு. ஆ அதுல உண்மை இருக்கலாம் அது. ஆனா ம் நீங்க பாக்குற வரைக்கும், நீங்க சொந்தமா ஆராய்ச்சி பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் யார் எது சொன்னாலும் நம்ப தேவையில்லை. ஓகே ஓகே. ஏன்னா ரெப்டிலியன்ஸ் ஆர் அமாங் அஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நிறைய இருக்கலாம் ரெப்டிலியன்ஸ் இருக்கலாம். இருப்பாங்க. தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் அஜெண்டா ஃபார் த வேர்ல்ட். அந்த வேர்ல்டு அசெப்ட் பண்றது அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தே ஆர் ட்ரைங் டு புல் இட் டவுன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அதை பத்தி உங்களோட அது கருத்து என்ன அது கேட்டேன். இருக்கு மேடம். அது நெகட்டிவ் ஏலியன் பீயிங்ஸ்ன்றது தேர் ட்ரைங் டு ஸ்டாப் இட். பட் அவங்க அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, லிட்ரலி அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ம் நம்ம வந்து we have already stepped into the higher dimensionக்கு போயிட்டு இருக்கோம். சக்சஸ் ஆயிடுச்சு பூமி. ஓகே யா ஓகே யா. ஸோ ஓகே. தெர் இஸ் நோ நன்றி. கோயிங் பேக். நம்ம ஓகே. நெகட்டிவ் நெகட்டிவ் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அவங்களும் கடவுள் தான், நெகட்டிவ் கடவுள் ம் தான். ஆனா ம் அவங்களும் பவர்ஃபுல் தான். ம் பாசிட்டிவ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ, நெகட்டிவ் கூட அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அந்த அளவு பவர்ஃபுல். பவர்ஃபுல் வில்லனு வில்லனு இருக்காங்க. வில்லன் ஹீரோ அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க இல்லையா சினிமால. ஆமா. அதே மாதிரி ம் நெகட்டிவ் கூட. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஜெயசுதா நம்ம மேடம், நீங்க பிரமிட் பேசுங்க. மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அது எனக்கு பர்மிஷன் இல்லை அவங்க பேர் சொல்றதுக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அவர் யாருன்றது தெரியும். அவரு ஈஜிப்ட்ல மவுண்ட் சைனை கிட்ட போகும்போது, இப்போ 2016 நடந்த விஷயம் இது. போகும்போது ஒரு லைட் பீயிங்ஸ் வந்திருக்காங்க, ஏலியன்ஸ் வந்துட்டு இந்த ஹார்ட் கிட்ட ஒரு கிறிஸ்டல் மாதிரி உள்ள வச்சுட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. அது யாருக்கு எப்போ தகுதி வருமோ, யாருக்கு தேவைப்படுமோ அப்போ அவங்க வந்துட்டு உங்களுக்கு நேர்ல வருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம கூட உங்க பக்கத்துல இருந்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு கூட போயிட்டே இருப்பாங்க மாஸ்டர்ஸ். ஆனா இப்போ இவருக்கு வந்து பிசிக்கலா வந்திருக்காங்க மவுண்ட் சைனை, ஈஜிப்ட். இப்போ அங்க வார் போயிட்டு இருக்கு இல்லையா, இஸ்ரேல் காசா, அந்த பிளேஸ்ல இவர் ஒரு டூருக்கு போகும்போது நடந்தது 2016. மாஸ்டர், இப்ப நீங்க ஜோ டிஸ்பென்சா அவருடைய ஸ்டோரி சொன்னீங்க. ஆக்சிடென்ட் ஆகி திரும்ப அவர் ரெக்கவர் ஆகுது. ம் இப்ப அவர் ஆக்சிடென்ட் ஆனது அவருடைய கர்மானாலதான், ஏதோ ஒரு லெசன் கத்துக்கதான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா அதுல இருந்து அவர் வந்துட்டு மெடிடேஷன், அந்த இது மூலியமா, மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா அவர் உடம்ப சரி பண்ணிக்கிட்டாரு. அப்படி பண்ணா நம்ம அந்த லெசனை கத்துக்காமயே நம்ம போறோம். அப்ப நெக்ஸ்ட் ஜென்மால நம்ம திரும்ப வந்து நம்ம அந்த லெசனை கத்துக்கலாம். சூப்பர் கேள்வி கேட்டீங்களே. அவரோட பர்பஸ் என்னன்னா, இந்த பூமி மேல அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் உலகம் ஃபுல்லா சொல்லணும். அந்த நாலேஜ் சொல்றதுக்கு தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனாலதான், அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனதுனாலதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பவர் இருக்குன்றது அவரே கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி தியரி தான் தெரியும், இங்க இப்போ ப்ராக்டிக்கலா தெரியும். எப்போ நீங்க ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிறீங்களோ நீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவீங்க, நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க. சும்மா ஏதோ 4 புக்ஸ் படிச்சுட்டு கிளாஸ்ல சொல்லலாம்னு நினைச்சா சொல்ல முடியாது. உங்க சொந்த அனுபவம் இருக்கணும், அப்போதான் சொல்றது மக்களுக்கு வந்து சேரும். இப்போ இவரு சும்மா நாலேஜ் மட்டும் இருக்கு, ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ அது இன்கம்ப்ளீட் இல்லையா, இட்ஸ் இன்கம்ப்ளீட் நாலேஜ். ஸோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, இப்போ ப்ராக்டிஸ் இருக்கு, ரெண்டும் சேர்ந்தாதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாலேஜ். அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் நாலேஜ் இப்போ இவருக்கு இருக்கு. இப்போ இவர் சொல்லும் போது இவரே ப்ராக்டிக்கலா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது நான் எப்படி இருந்தேன், இப்போ இப்போ எப்படி இருக்கேன்றது மக்கள் ஒரு பார்க்கும்போது எக்ஸாம்பிளா இருக்காரு.
இவரே ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு, ஒரு எஸ். ரோல் மாடலா இருக்காரு. அப்படி இப்போ இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, வெறும் நாலேஜ் மட்டும் இருக்குன்னா அவர் வந்து இவர் கான்பிடென்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு அத்தாரிட்டியா சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நாமளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா மிஸ்டர்? அப்ப நமக்கு வந்துட்டு அது எப்படி? ரெண்டு இருக்குமா இந்த புக்ல. புக்கு செகண்ட் புக்ல ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு, தேர்ட் புக்ல இன்னொரு டீப்பா சொல்லியிருப்பாரு, ஃபோர்த் புக்ல அதே பாயிண்ட் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா சொல்லியிருப்பாரு. ஸோ முதல் புக்ல என்ன சொல்லியிருப்பாரு, உங்களோட மென்டல் எனர்ஜி பிளஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், உங்களோட பிரெயின் ஹார்ட் கொஹரன்ஸ் மூலமா நீங்க வாழ்க்கையில எது நினைச்சாலும் உங்களால சாதிக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி. நாலாவது புக்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே ஆத்தர் அதே சப்ஜெக்ட்ல, எதுக்கு நீங்க உங்களுக்கு சாக்லேட் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, வீடு வேணுமா, கார் வேணுமா, இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்றீங்க, எது கேட்டா இனிமே எதுவுமே தேவையில்லையோ டைரக்டா அதே கேளுங்கன்னு சொல்லுவார். அது என்னது? எது உங்ககிட்ட இருந்த வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லையோ அது கண்டுபிடிச்சிட்டு அது கேளுங்கன்னு சொல்லுவார் ஒரே வாட்டி. அடிச்ச ஜாக்பாட் அடிங்கன்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த புக்ல சொல்லியிருக்காரு, ஆத்மா ஞானம், என்லைட்டன்மெண்ட். என்லைட்மெண்ட் ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ்ல எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நீங்க கழிச்ச மாதிரி, உங்களுக்கு நீங்க கரெக்ட் ஆன மாதிரி, நீங்களே கடவுள் என்ற உண்மை உங்களுக்கு பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிற மாதிரி அது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற. ஸ்டார்டிங்ல இந்த செகண்ட் புக் தேர்ட் புக்ல சொல்றது வந்து ஒரு பிஸ்கெட் தான். ஏன்னா முதல்ல அது நம்பணும்ல. டைரக்டா வந்து நீதான் கடவுள்னு சொன்னா என்ன பைத்தியக்காரன் சொல்லுவோம். முதல்ல ஒரு 2-3 ஸ்டெப் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சொன்னா உங்களுக்கு புரிதல் வரும். நீங்க அந்த 3 புக்ஸ் படிச்சீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிய வந்துடும் உங்களுக்கு. அதுல ஒரு கான்செப்ட் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னி ஃப்ரம் சம்திங் டு நத்திங், நத்திங் டு எவ்ரிதிங். சம்திங் டு எவ்ரிதிங் உங்களால போக முடியாது. சம்திங் டு எவ்ரிதிங்னா என்ன, சம்திங்னா என்னது, நத்திங்னா என்னது, எவ்ரிதிங்னா என்னதுன்னா, சம்திங்னா இப்போ நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க பேர் ஜெய்சுதா, நீங்க சேலம்ல இருக்கீங்க, உங்களோட ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இது, எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இது, உங்க சொசைட்டி இது, அது இது, உங்களுக்கு என்ன தெரியும், எது தெரியாதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் சம்திங். ஸோ யூஆர்ஸ் தட் சம்திங். மெடிடேஷன் பண்ண இதெல்லாம் இது நான் கிடையாது, நான் பிசிக்கல் பாடி கிடையாது, நான் பிசிக்கல் பாடியில இருக்கிற இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமோ எது தெரியலையோ அது எல்லாமே வந்து இந்த ஜென்மத்துக்கு சம்பந்தப்பட்டது. இந்த ஜென்மத்துல நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். மெடிடேஷன் பண்ண ஃப்ரம் சம்திங்ல நத்திங். நான் வந்து உடம்பு கிடையாது, நான் இந்த நாலேஜ் கிடையாது, நான் அது கிடையாது, இது கிடையாது, நான் வந்து ஒரு ஆன்மா, நான் எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கேன், இந்த ஜென்மம் மாதிரி நான் எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஆம் நத்திங். நான் இது கிடையாது, அது கிடையாது. ஸோ நீங்க எங்கேருந்து எங்க வந்தீங்க? ஃப்ரம் சம்திங்ல இருந்து யூ கேம் டு நத்திங். அது மெடிடேஷன் பண்ணாதான் உங்களால் நத்திங்னஸுக்கு வர முடியும். இன்னும் மெடிடேஷன் பண்ண என்ன ஆயிடும்னா, எத்தனையோ ஜென்மத்தில் இருக்கிற நீங்க அதே மாதிரி ஒரு உயிர்ல இருக்கிறது நீங்க தான்ன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பீயிங்ஸும் நீங்க தான். இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா கிரகங்கள் நீங்க தான். ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ், எனக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ், இந்த உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்களுக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ், அனிமல்ஸ்குள்ள, பிளான்ட்ஸ்குள்ள, ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாமே, கண்ணுக்கு தெரியாத எல்லாமே, அதுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் கான்சியஸ்னஸ் எல்லாம் ஒண்ணுதான். எப்போ உங்களுக்கு தெரிய வந்துருமோ தென் யூ வில் கம். அப்போதான் நீங்க வந்து நத்திங்ல இருந்து எவ்ரிதிங் ஸ்டேஜுக்கு போக முடியும். அந்த எவ்ரிதிங் ஸ்டேஜ் தான் கிருஷ்ணா புத்தா ஸ்டேட். சம்திங் ஸ்டேட் வந்து என்னது? நார்மல் ஹியூமன் பீயிங். அங்கேருந்து நத்திங் ஸ்டேட் தான் இந்த அர்ஜுனா ஸ்டேட். அர்ஜுனா வந்து டிராவல் பண்ணிருப்பார் ஃப்ரம் சம்திங் டு நத்திங். நீங்க நத்திங்னஸ் நீங்க வந்தாதான் உங்களுக்கு எவ்ரிதிங் புரியும். சம்திங் இருக்கும்போது நத்திங்னஸ்ன்றது ஒரு கான்செப்ட் தான், ஒரு தியரி தான். நீங்க நத்திங்க்கு வந்தாதான் அப்போ தியரி பிராக்டிஸ் ரெண்டு மிக்ஸ் ஆகி
டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடும். இந்த கான்செப்ட் அந்த புக்ல பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இருக்கு. யூஆர் த சூப்பர் நேச்சுரல்ன்றது அந்த புக்ல உங்களுக்கு தெரியும். சூப்பர் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார். இது சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு டவுட் சார். இது வந்து நான் மெடிடேஷன் பண்றதுக்கு மெடிடேஷன் என்னன்னே தெரியாததுக்கு முன்னாடி வந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் நான் மெடிடேஷனுக்கே வந்தேன். அது எப்படி இருந்ததுன்னா, நார்மலா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் படுக்கிறேன். ஆனா தூங்கல, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். ரூம் லைட் ஆஃப்ல இருந்தது. செட்டுன்னு கண்ணில் ஒரு பிரைட் ஃபுல்லா வெள்ளையா ஒரு வெளிச்சம் படர்ந்த மாதிரி இருந்தது. சரி, ரூம்ல லைட் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு சும்மாவே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லாங் ரெட் கார்பெட் டிசைன் போட்ட கார்பெட் மாதிரி இருந்தது. அது அப்படியே காத்துல மிதக்குது. அதோட சேர்ந்து நானும் போற மாதிரியே இருந்தது. அந்த டைம்ல நான் எதுவும் தூங்கல, முழிச்சுட்டு தான் இருக்கேன். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே போய் நல்லா ரொம்ப தூரம் போய் ஒரு பெரிய தங்க படிக்கட்டாட்ட போய்கிட்டே இருக்குது. அது கிட்ட போகும்போது மறுபடியும் ஒரு வெளிச்சம் வந்தது. அதே மாதிரி ஒரு ஒயிட் பிரைட்டா ஒரு லைட் வந்தது. சரி, லைட் போட்டு போட்டு ஆஃப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்த உடனே ரூமே இருட்டாரு. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இதை வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணா இது தேர்ட் ஐ ஓப்பனிங் மாதிரி அப்படின்னு போட்டாங்க. ஆனா நான் அப்ப மெடிடேஷனே பண்ணல. மெடிடேஷனா என்னன்னே தெரியாது. இதை பத்தி சர்ச் பண்ண போய் தான் குண்டலினி பத்தி தெரிஞ்சு, அதுக்கப்புறம் மெடிடேஷன் பத்தி தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் சார் போனேன். இது என்ன அர்த்தம்னு தெரியல சார் எனக்கு. இது ரொம்ப நாளா இருக்க டவுட் எனக்கு. இல்ல தேர்ட் ஐ தான் அது. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க மெடிடேஷன் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க மெடிடேஷன் எப்போ ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா போன ஜென்மத்துல நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மெடிடேஷன் பண்ணாதான் தேர்ட் ஐ இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. மெடிடேஷன் பண்ணலனா கூட தேர்ட் ஐ இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் ஏதோ கிருஷ்ணரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டேன். தூங்கினதும் அது எனக்கு கனவு எப்பவுமே வருதுன்னா ஒரு மாதிரி பிளாங்கா ஒரு மாதிரி மங்களா தான் வரும். அது மாதிரிதான் சார் வரும். ஆனா இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு டிவி டைனாமிக் மோட்ல வச்சா எவ்வளவு பிரைட்டா இருக்குமோ அந்த பிரைட்னஸ்ல கிருஷ்ணர் காலு தெரிஞ்சுது. அந்த முட்டிக்கு மேல வந்து ஒரு கோல்டன் கலர் வெளிச்சம், ஒரு ஒளி மாதிரி இருந்தது சார். அது வந்து ஒரு 4 வியூல, ஈஸ்ட் வெஸ்ட் டாப் வியூ, அது மாதிரி அந்த ஒரே சீனே 4 வியூல தெரிஞ்சது. அந்த கிருஷ்ணர் பாதத்தை தொடர மாதிரி இருந்தது. காட்டனை விட சாஃப்டா இருந்தது. அதை நான் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. கண்ணை திறந்தா நான் தூக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி இல்லை, நார்மலா கண்ணை திறந்த மாதிரி இருந்தது. நைட் அப்போ ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். ஆனா நார்மலா கண்ணை திறந்த மாதிரி இருந்தது. தூக்க கலக்கத்துல எழுந்த மாதிரி இல்லை சார். அது அதோடைய தேர்ட் ஐ விஷன் மூலியமா ஏற்பட்ட ஆஸ்ட்ரல் டிராவல் மாதிரி ஏதாவது? உங்களுக்கு 5 சென்சஸ் எப்படி இருக்குமோ இந்த உடம்புக்கு, அதே மாதிரி தேர்ட் ஐ கூட 5 சென்சஸ் இருக்கும். தேர்ட் ஐ மூலமா நீங்க பேசலாம், பார்க்கலாம், கேட்கலாம், ஃபீல் பண்ணலாம், டச் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஒரு பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஆஸ்ட்ரல் டிராவல் பிளஸ் தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த விஷன் பார்க்கும்போது அந்த விஷன் கூட நீங்க பேசலாம் கூட. அந்த விஷன்ஸ் கூட எப்படி வரும்னா, எப்படி வரும்னா, நீ உங்க மைண்ட்ல ஆல்ரெடி நிறைய டேட்டா இருக்குல்ல, சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குற டேட்டா இருக்கு இல்லையா. நீங்க அந்த கிருஷ்ணரே டைரக்டா வந்தா கூட நீங்க ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அந்த கிருஷ்ணரோட கான்சியஸ்னஸ் டைரக்டா வந்தா கூட அவங்க எப்படி எந்த ரூபத்துல இருப்பாங்கன்னா ஒரு வெளிச்சம் ரூபம்ல இருப்பாங்க. அப்படி டைரக்டா வந்தா கூட அந்த வெளிச்சம் பார்த்துட்டு உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி தெரிஞ்சா நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்களோ அந்த ரூபத்துல வருவாங்க. இதே ஒரு கான்சியஸ்னஸ் ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு எப்படி தெரியும்? ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் ரூபத்துல தான் தெரியும். நீங்க எந்த ரிலீஜன் ஃபாலோ பண்றீங்களோ உங்களோட மைண்ட் இமேஜஸ்ல என்ன மாதிரி வந்தா உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியுமோ அந்த ஃபார்ம்ல வருவாங்க, அந்த விஷன்ல தான் வருவாங்க. மாஸ்டர், நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் போகும்போது அங்க யாராவது நம்மள பிடிச்சு வச்சுப்பாங்களா அப்படின்னு? அந்த மாதிரி நடக்காதுமா. நம்ம சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் இருக்கும். மாஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனிச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களோட ஹையர் செல்ஃப் வந்து உங்களுக்கே பாதுகாப்பா இருக்கும். பட் 99.99% வந்து நீங்க சர்டன் லிமிட்ஸ் தாண்டிட்டு நீங்க உங்களால போக முடியாது. உங்களோட ஹையர் செல்ஃபே அலோவ் பண்ணாது. ஆனா சில கேசஸ் இருக்கும், சில எக்ஸெப்ஷனல் கேசஸ்.
எங்களோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் அவரோட மெடிடேஷன் பண்ணும்போது அவரோட சோல், அவரோட ஆஸ்ட்ரல் பாடி வந்து வேற லோகத்துக்கு போயிட்டு அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வர முடியல 8 மாசம். இங்க பிசிக்கலை பார்த்தா அவனுக்கு ஏதாவது சொன்னாதான் அவன் வேலை பண்ணுவான், இல்லைன்னா அப்படியே இருப்பான் பொம்மை மாதிரி. காலையில பிரஷ் பண்ணான்னு சொன்னா கூட அந்த பிரஷ் கையில கொடுக்கணும், நம்மளே கொடுக்கணும், பேஸ்ட் போடணும். அது பார்த்துக்கிட்டே இருப்பார் மணிக்கணக்கில். என்னடா இது இப்படி பார்த்தா மெடிடேஷன் உட்காந்துட்டு பார்த்தா அவரோட பாடியில் அவனோட ஆஸ்ட்ரல் பாடி இல்லை, அது எங்கேயோ இருக்கு, இந்த லோகத்திலே இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு சீனியர் மாஸ்டர் கிட்ட போய் உட்காந்துட்டு அவங்க மெடிடேஷன்ல அவரு பார்த்தார், தேடையில பார்த்துட்டு அது ஏதோ ஒரு லோகத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அங்கே சர்டன் டெக்னிக்ஸ் மூலமா வர வச்சுட்டாங்க. இது எல்லாருக்குமே நடக்கணும்னு நடக்காது, எல்லாருக்குமே நடக்காது. இது சர்டன் கேசஸ், இது எக்ஸெப்ஷனல் கேசஸ். அவன் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் டைப், அது பார்க்கணும் இது பார்க்கணுன்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. எப்படியோ போய் மாட்டிக்கிட்டான். அது பாஸ்ட் லைஃப்னால, இந்த லைஃப்னால கிடையாது, பாஸ்ட் லைஃப்னால. பட் மோஸ்ட்லி பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி நடக்காது. தேங்க்யூ மேம். Okay, Master. Next question. Master, is meditated people never get angry. If I show anger, relatives asked me whether you meditated or not, I feel guilty, Master. அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆங்கர் 100% போகாது. எங்கே தேவையோ அங்கே வரும். அது வந்து ரைட்டியஸ் ஆங்கர் வரும். தேவையில்லாம எரிச்சல், தேவையில்லாம கோச்சிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக கோச்சிக்கிறது, தேவையில்லாம பேசுறது, இதெல்லாம் போயிடும். எங்க கோவம் காமிச்சா வேலை நடக்குமோ அது வரைக்கும் தான் இருக்கும். அது பர்சனலா இருக்காது. மெடிடேஷன் பண்ண மாட்டாங்க, மெடிடேஷன் பத்தி தெரியாது. ஆனா அவங்க மைண்ட்ல ஒரு ஃபிகர் இருக்கும், மெடிடேஷன் பண்ணா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. எப்படி இருக்கணுமோ இவனே சொல்லுவான், நீங்க மெடிடேஷன் பண்றீங்க ஏன் கோவப்படுறீங்க. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவன் வந்து டிஃபைன் பண்ணுவான். இப்ப நிறைய பேர் கேக்குற கொஸ்டினும் அதான் மாஸ்டர். எனக்கு நிறைய கோவம் வருது, எனக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க மாஸ்டர். இப்ப இவங்களுக்கெல்லாம் நம்ம எந்த மாதிரி மாஸ்டர் நம்ம சொல்லி இது பண்ண வைக்க முடியும்? இல்ல, எவனுக்குமே நம்ம ப்ளீஸ் பண்ண தேவையில்லை மேடம். நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆயிடும். எது தேவை எது தேவையில்லைன்ற பேசிக் காமன் சென்ஸ் வரும். பேசிக் காமன் சென்ஸ், சிவிக் சென்ஸ் வரும்போது எப்போ எவ்வளவு கோபம் தேவைப்படுமோ அவ்வளவுதான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அந்த 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 பிஹேவியர் வரும், அந்த ஆட்டிடியூட்ஸ் வரும். வணக்கம் மாஸ்டர். எனக்கு ஆரம்பத்துல மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப சின்சியரா நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னால அந்த சின்சியரா பண்ண முடியல. அதுக்கு நான் என்ன மாஸ்டர் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க மாஸ்டர். பிராக்டிஸ் தான் மேடம், எதுக்குமே ஷார்ட்கட் கிடையாது. ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். புக்ஸ் இப்போ இந்த மாதிரி செஷன்ஸ் வரீங்க, இங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்றோமோ அந்த சப்ஜெக்ட், அப்புறம் இதுக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த 3 இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சீரியஸ்னஸ் வரும். நம்மளுக்கு சீரியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா மைண்ட் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, மைண்ட் நம்மள மேனிபுலேட் பண்ணுது, மெடிடேஷன் பண்ண விடாம அது தடுக்குது. அது நம்ம கவனிச்சுட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. there is no shortcut, ப்ராக்டிஸ் தான். சார் ஆக்சுவலி மெடிடேஷன் வந்து இப்ப நான் ஒரு 10 டேஸா பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன கேக்குறேன்னா, காலையில 20 மினிட்ஸ், மதியம் 20 மினிட்ஸ், நைட்டு 20 மினிட்ஸ் இப்படி பண்ணலாமா மெடிடேஷன்? பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு அப்படி பண்ணா 38 இன்னும் இயர்ஸ் பெட்டரா இருக்கும். ஆகுது. எனக்கு 38 இயர்ஸ் ஆகுது. அதனால நான் 40 மினிட்ஸ் உட்கார்ந்து பண்ணாதான் அதோட பலன் கிடைக்குமா? அப்படி ஒண்ணும் இல்லம்மா, நீங்க ஸ்டார்ட், அது வந்து பேசிக் தம் ரூல் மாதிரி சொல்லுவோம். பட் சம்வேர் யூ ஸ்டார்ட். அது வீக்லி ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ ஏத்துக்கிட்டே வாங்க, உங்களோட கம்ஃபர்ட் பேஸ் பண்ணி.
ஓகேங்க சார், ஓகேங்க சார். அப்புறம் என்னன்னா, இப்போ நீங்க இப்போ இது முடிச்ச பிறகு ஒரு மியூசிக் போட்டு உட்கார வைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த மெடிடேஷன் பண்ணும்போது கண்ணை திறக்கணும்ன்ற ஃபீல் இருக்குது. இதுவே கைடட் மெடிடேஷன் யூடியூப்ல போட்டு பண்ணும்போது அவங்க நமக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அதை நம்ம பண்ணும்போது அந்த 20 மினிட்ஸ் போறதே தெரிய மாட்டேங்குதுங்க சார். இப்ப இது பண்ணா பெஸ்டா, எது கைடட் மெடிடேஷன் பண்ணா அதே பலன் கிடைக்குமா, இல்லைன்னா இப்ப நீங்க சொல்றீங்களே இதுக்கப்புறம் பண்ணுவீங்களா, அது மாதிரி பண்ணா பெட்டராங்க சார்? எது எப்படி பண்ணா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, பெஸ்டா தோணுதோ அது பண்ணுங்க. ஓகேங்க சார், ஓகே. எனக்கு கைடட் மெடிடேஷன் இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி பண்ணேன். பட் அது இன்ன வரைக்கும் அந்த ஃபீல் நல்லா இருக்கு 1 ஹவரா எனக்கு. பண்ணுங்க. அப்படி 1 ஹவர் பண்ணுங்க, 2 ஹவர்ஸ் பண்ணுங்க, நோ பிரச்சனை. பிரமிட்ல பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தியாக ரொம்ப நேரமா உட்கார முடியும் பிரமிட்ல பண்ணும்போது. ஓகேங்க சார், பிரமிட் ஓகே. கேர் பண்ண நிறைய சைஸஸ் இருக்கு. ஏதாவது ஒரு சைஸ் உங்களுக்கு எது தேவையோ அது வாங்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூ சார்.